குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிடியில் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆல்ரெடி இந்த லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, அந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ்னு பார்த்தோம். சரிங்களா? ஒரு செகண்ட் ஆர்டர் பிடிக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? செகண்ட் ஆர்டர் பிடிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஆக்சுவலாக இந்த இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ணி 2 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். b² - 0ன்னா அர்த்தம் அது பேராபோலிக்காக இருக்கும். ஒரே ஒரு ரியல் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஆச்சுன்னா இது உள்ள இமேஜினரி பார்ட் வந்துடும். நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ், ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸாக இருக்கும். அது யாருக்குன்னா எலிப்டிக்கு. b² - பாசிட்டிவ் வந்தால் ஹைப்பர் பாலிக்காக இருக்கும். அதுக்கு 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணணும். அதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் கிளாஸ் நம்ம தான் பார்த்து ஒரு 5 ப்ராப்ளம் போட்டிருப்போம் வரிசையாக. சரிங்களா? வரிசை இந்த சங்கரதாஸ் அவர் புக்கில் உள்ள கொஸ்டின் வரிசையாக 5 கொஸ்டின் போட்டு இதெல்லாம் முக்கியமான கொஸ்டினுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் நான் படிக்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்டாக இது பண்ண கரெக்டாக கேட்டாங்க. சரிங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நிறைய பேருக்கு இந்த டாபிக்ஸ் இருக்கிறதே தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. நல்லா கண்டிப்பாக படிச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ். ஜஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஓடியை சால்வ் பண்ணுறது தான் இங்கே கான்செப்ட். ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ வேரியபிள் செப்பரபிளே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட் சம், அடுத்த 2 3 இதுவுமே சங்கரதாஸ் புக்கில் உள்ள எல்லாமே சங்கரதாஸ் புக்கில் உள்ள கொஷின்ஸ் தான். 5 கொஸ்டின் போட்டிருப்போமா? ஸோ இப்போ 6வது கொஸ்டின் இதை நான் சொல்லலை பாருங்கள். ஸோ சங்கரதாஸ் புக்கில் கேரக்டரிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு போட்டாங்க. கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? கேரக்டரிஸ்டிக்னாலும் ஒன்று தான், கேரக்டரிஸ்டிக் கர்வ்னாலும் ஒன்று தான். அப்போ பிடி கொடுத்தாச்சா? இப்போ ஏ வந்து இது பிசி ரைட்டுங்களா? ஸோ நிறைய பேர்த்து குழப்பம் வந்து இது ஆக்சுவலாக இதை நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பின்னு எடுத்துக்கோங்க. இது ஏ, இது சின்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. இது மாறி இருந்தாலும் பிரச்சனை. b² - 4ac இங்கே தானே வருது. இது இந்த இடத்துல எதை ஏ எதை சின்னு எடுத்தாலும் ப்ராப்ளம் வராது. அந்த குழப்பம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு பியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது பி, அப்போ இது ஏன்னு எடுத்தாலும் சரி, இதை சின்னு எடுத்தாலும் சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஏசி தானே வருது. மாற்றி எடுத்தாலும் நம்ம பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் வராது. நம்ம இந்த பியை மாற்றிடக்கூடாது, தான் முக்கியமான கான்செப்ட். ரைட்டா? ஸோ இப்போ எடுத்தாச்சா? இப்போ நம்ம எடுத்து வழக்கம் போல் லாம்டா கண்டுபிடிச்சோம். இது வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ லாம்டாங்கிற இடத்துல கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. ஃபங்க்ஷன் XYயில் கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஒன்று வந்து தஃபோர் ஒன்று இருக்குமா, இது வந்து என்னென்னா ஹைப்பர் பாலிக்காக இருக்கும். ஏன்னா b² - 4ac வந்து உள்ள 0 பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து ரியல் 2 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ வி ஹவ் 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். சரிங்களா? 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்குமா? அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதா இதான் கான்செப்ட். இதோட சொல்யூஷன் தான் இதோட கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் நான் பழைய கிளாஸில் சொல்லியிருப்போம். இப்போ dy/dx = -λ1 அப்போ இதை λ1 எடுத்துக்கிறேன். அது λ2 வேல்யூஸ். λ1ங்கிறது என்னென்னா -1 + cos x எடுத்துக்கிறேன். λ2 வந்து அனதர் ஐகன் வேல்யூஸ். இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணி வேரியபிள் செப்பரபிள் வந்து அப்படியே நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சு. இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிவன் பிடி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிமிலர் கொஸ்டின்ஸ் சேம். ஸோ ஏபிசி கொடுத்துட்டாங்க. இதை ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றியாச்சு. ஸோ λ1 λ2 எடுத்தாச்சு. ஸோ இது வந்து என்னது ஹைப்பர் பாலிக்காக இருக்கும். அப்போ 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்குமா? ரைட். அப்போது இதோட சொல்யூஷன் தான் இதோட கேரக்டரிஸ்டிக் கர்வ் சால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது ரெண்டும் ஆக்சுவலாக இது என்னன்னா, இது வந்து வாட் இஸ் திஸ் நம்ம எப்படி கேட்பாங்க, இது என்ன ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒன்று வந்து லைன். இது என்னென்னா ஹைப்பர் போலா. ஹைப்பர் போலா தானே? ஓகே. அடுத்த கொஸ்டின் இது சங்கரதாஸ் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். ஸோ ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. அப்படியே சால்வ் பண்ணுங்கள். அதாவது sin 2a ஃபார்முலா போட்டுப்போம். 2 sin a cos a போட்டு இங்கே 0 வந்ததுனால இது பேரபோலிக்காக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் இருக்கும். அப்படியே சால்வ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இன்டெக்ரல் f(x) f' dx = log of f(x) ஒரு ஃபார்முலா தெரியுமா? அதான் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x அப்படின்னு தெரிஞ்சு, அப்போ log of sin x. திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஆஃப் திஸ் செகண்ட் ஆர்டர் பிடிஇ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஆஃப் த பிடிஇ. இவங்க கொடுத்து ஆக்சுவலாக புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இந்த சங்கரதாஸ் புக்கில் உள்ள புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ். அதனால் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த புக்கில் இருந்து அப்படியே கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா? நான் பிடிக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு புக்கு தான்
எம்எஸ்சி லெவலில் படிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த புக்கு தான் உங்களோட இது எல்லா எக்ஸாமும் இது தான் அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால் இந்த புக்கை நீங்கள் இந்த ஒரு புக்கில் உள்ள கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இதில் புக் பேக்கில் இதேமாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் கொடுக்கல. ஃபஸ்ட் இந்த பிடிஎஃப் நல்லா தெரியுது பாருங்க. பிடி வந்து கொடுத்தாச்சா, கிளாசிஃபிகேஷனாக பிடி நம்ம B² - 4AC வச்சு பேராபோலிக் டைப்ஸ் ஆஃப் பிடி கண்டுபிடிப்போமா, அந்த கொஸ்டின் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களே பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் என்ன ஹைப்பர்பாலிக்காக இருந்தால் அந்த ரீஜியன் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்த இதெல்லாம் இப்போ நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இது ஹைப்பர்பாலிக்காக இருந்தால் அந்த ரீஜியன் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். இப்படி தான் கொஸ்டின் அப்படியே எடுத்து போடுவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் இப்போ போடுவோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம இனிமேல் பார்க்கணும். இதுதான் ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த என்னென்னா பிடி வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதை முடிச்சோன்னா நம்ம இதுதான் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப இதில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போது இதில் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்னு அதில் கொடுத்துருக்கேன். இதே தான் இந்த இது செகண்ட் ஆர்டர் பிடி கொடுத்தாச்சா, இது கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? அடுத்து இந்த கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடச்சிருக்கு. இதெல்லாம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், தெரியலனா கேளுங்க. ஓகேங்களா? இது ஒன்று. அப்புறம் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, இந்த கனோனிக்கல் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கும். கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் கனோனிக்கல் ஃபார்ம்ஸ்னு ஒரு பிக் கொஷின்ஸ். ஆக்சுவலாக இதை சால்வ் பண்ணுறது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கொஷினாக போகும். சரிங்களா? ஆக்சுவலாக நமக்கு அது கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கொஷின் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய கால்குலேஷன் போகும். கிளாஸிஃபை த பிடிஇ, ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இன்டு கனோனிக்கல் ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் நிறைய போடுவாங்க. இந்த A பார் B பார் C பார் போட்டு அப்படியே போட்டு நிறைய கொண்டு வருவாங்க. இந்த இங்கே ஆக்சுவலாக வெரி பிக் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் பிக் கொஷினில் தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க இதை கண்டிப்பாக படிச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் நிறைய ஒர்க் இருக்கும். இந்த இடத்துல A பார் B பார் C பார் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸை வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும் சம் செய்கிறதுக்கெலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேரெக்டாக இந்த ரிசல்ட் முக்கியம். ஸோ இது வந்து இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இதுக்குள்ளே தான் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை தான் நம்ம படிக்கிறோம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக போகும். சரிங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. MCQவில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் கர்வோடு நின்றுவாங்க. சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டினை பார்த்துக்கும் முக்கியமானது. இதாக இருக்குல்ல, மியூ சை ரீட்டான்னு கொடுத்துருக்காங்களா, ஈட்டாவா. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த C1 C2 எடுத்துருப்போம். அதான் கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த C1 எடுத்துருக்கோம், CO1 இப்படி எடுத்துருப்பாங்க. இந்த C1 எழுதியிருக்கோமா, இதுக்கு பதில் இப்படி எழுதிருப்பான். y மைனஸ் 1 மைனஸ் i √3x. இதை அப்படியே இந்த ஈட்டான்னு எடுத்துருப்பான். இதை அப்படியே அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. இதை எடுத்துகிட்டு அப்படியே இதை சால்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் இங்கே விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஃபார் ஹைப்பர்பாலிக்கு இந்த மாதிரி இருக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ் ரீட்டா மைனஸ் இந்த இதெல்லாம். சரிங்களா? இது எப்பயுமே எல்லாத்தையுமே சேமாக தான். இந்த இங்கே எழுதிக்க எல்லாமே சேமாக இருக்கும். இது யூ ஆஃப் சீட்டா யூ ஆஃப் ரீட்டாவா, இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே சேமாக தான் வரும். பைன்னு வரும். இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே மைனஸ்ஸு, இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ இது ரெண்டுமே மிக்சிங்கில் போட்டுக்கோங்க. இது பியூராக இதில் இருக்குது, பியூராக இருக்குது. மிக்சிங்கில் இது எழுதி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். எலிப்டிக்கு இந்த இதில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பேராபோலிக்கு ஒன்று இப்படி எழுதிக்கலாம் அல்லது இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். MCQவில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? சரி. ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் ஆர்டர் பிடி முடிஞ்சு போச்சு. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிடி இன் 2 வேரியபிள்ஸும் பார்த்தாச்சு, 3 வேரியபிள்ஸும் பார்த்தாச்சு, இப்போ கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸும் பார்த்தாச்சு, கனோனிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சம் ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது பிடியில் பிடி வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கணும். அது ஒன்று பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ லிப்சிட்ஸ் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். லிப்சிட்ஸ் கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இது பண்ணுவோம். பவுண்டட் இதை வச்சு கண்டினியூஸ் சொல்யூஷன் பற்றி பேசுவோம். அதை நம்ம ஓடியிலையும் பண்ணுவோம். அது இங்கே பண்ணலைன்னா அங்கே பண்ணிக்குவோம். சரிங்களா? இதை டக்குன்னு முடிச்சிட்டோம்னா பிடி நம்ம முடிச்சாச்சுன்னா அடுத்து நம்ம ஓடியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓடி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே கஷ்டமானதான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எது கஷ்டமோ அதை தான் நான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எது இப்போ அதான் பண்ணியிருப்போம். பிடி தெரியாது,
அப்போ அதனால தான் ஃபஸ்ட்டு அதை பண்ணுறோம். ஓடி உங்களுக்கு தெரியுதுன்னா அது நீங்கள் படிச்சுட்டே வாங்க சரிங்களா. அதுக்காக நான் பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ கஷ்டமான பார்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியானதை படிச்சுக்குவீங்க ரைட்டுங்களா. எனக்கும் ஈஸியானதை போட தெரியும். எனக்குமே ஃபஸ்ட்டு இருந்து என்னது ஓடி அப்படி ஈஸியானதில் போட தெரியும் சரிங்களா. அது வேண்டாம் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை படிச்சுருக்கோங்க ரைட்டா. பிடி கிட்டத்தட்ட 95% சிலபஸ் கம்ப்ளீட்னு 5% மட்டும்தான் இருக்குது. நான் வேவ் ஈக்குவேஷன் கீட்டி ஈக்குவேஷன் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அதாவது சொல்யூஷன் மட்டும் என்ன டைப்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதை நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.